யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல. என்ன விஷயமே புரியல. என்னப்பா அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான். வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். தனுஷ் அவர்களே, மேடையில மட்டும் ஸ்ப்ரெட் லவ்னு சொன்னா போதாது, ஒரு தடவையாவது ரியல் லைஃப்ல நடத்தி காட்டுங்கன்னு இப்போ நயன்தாரா ஒரு ஓபன் லெட்டரை தனுஷ்க்கு எழுதி இருக்காங்க. அநாகரிகமான சில செயல்களை செய்யறது உங்களை மாதிரி பிரபலமான நடிகராவே இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட நயன்தாரா சொல்லியிருக்காங்க. தனுஷ்காக எழுதின கடிதத்துல ரொம்ப முக்கியமான சில விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு துறையிலையுமே வியாபார ரீதியான போட்டிகள்லாம் தவிர்க்க முடியாதது. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தர் இன்னொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடவே முடியாது. அநாகரிகமா இருக்கிற அந்த செயல்களை செய்யறது உங்களை மாதிரி பெரிய நடிகராவே இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆடியோ லான்ச்ல பல விஷயம் சொல்றீங்க, ஸ்ப்ரெட் லவ்லாம் பேசுறீங்க, ஆனா அத நிஜ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நடத்தி காட்டுங்க. யாருக்கு தெரியும் அடுத்த ஆடியோ லான்ச்ல இது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க மறுத்து கற்பனையா சில ஸ்டோரிஸ்லாம் நீங்களே சொல்லுவீங்க. அது உண்மை மாதிரியே நீங்க பேசுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன் தனுஷ், கடவுள் எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்காரு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. சும்மா மேடையில சொன்னா மட்டும் பத்தாது, நிஜ வாழ்க்கையில முதல்ல அந்த லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, எல்லாருக்கும் அன்பை கொடுங்க, சொல்றத முதல்ல நீங்க செய்யுங்க சார்னு தனுஷுக்கு இப்போ ஒரு ஓப்பன் லெட்டரை ரொம்ப போல்டா நயன்தாரா ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.